அவர் முகம் வெளிறியது. மீண்டும் ஆரம்பிச்சிடுச்சா? என்ன சார்? இந்த பெட்டியில் 5 வருடங்களுக்கு முன் ஒரு பெண் இறந்தார். பெயர் நிலா. அர்ஜுன் சிரித்தான். ஜோக் பண்ணாதீங்க. அவர் தனது மொபைலில் ஒரு பழைய செய்தியை காட்டினார். அதில் இருந்த புகைப்படம், அதே பெண், அதே முகம், அதே சிவப்பு சூட்கேஸ். அர்ஜுனின் இதயம் வேகமாக துடித்தது. அவன் உடனே அந்த சூட்கேஸை திறந்தான். உள்ளே பழைய ஆடைகள், ஒரு டைரி, ஒரு உடைந்த மொபைல் மற்றும் இரத்தக்கறை படிந்த ரயில் டிக்கெட். டைரியின் கடைசி பக்கத்தில் ஒரே ஒரு வரி: என்னை கொன்றவன் இன்னும் உயிரோடு இருக்கிறான். அதே நேரத்தில் ரயில் முழுவதும் விளக்குகள் அணைந்தன. முழு பெட்டியும் இருளில் மூழ்கியது. இருளில் யாரோ மெதுவாக நடந்து வரும் காலடி சத்தம். டக் டக் டக். அர்ஜுன் மூச்சை விடாமல் நின்றான். அந்த சத்தம் அவன் அருகில் வந்து நின்றது. திடீரென்று அவன் காதருகில் ஒரு குரல்: எனக்கு நீ உதவி செய்யணும். அவன் திரும்பி பார்த்தான். நிலா அங்கே நின்று கொண்டிருந்தாள். இந்த முறை அவளின் கண்கள் முழுவதும் கருப்பாக இருந்தன. ஆனால் அவள் முகத்தில் கோபம் இல்லை, வேதனை மட்டுமே இருந்தது. என்னை யார் கொன்றார்கள் என்பதை கண்டுபிடி என்று சொல்லிவிட்டு மறைந்தாள். அடுத்த நாள் முதல் அர்ஜுன் அந்த வழக்கை தேட ஆரம்பித்தான். போலீஸ் பதிவுகள், பழைய செய்தித்தாள்கள், ரயில் ஆவணங்கள். இறுதியில் ஒரு அதிர்ச்சி உண்மை காத்திருந்தது. நிலா விபத்தில் இறக்கவில்லை. அவளிடம் இருந்த நகைகளை திருடுவதற்காக 3 பேர் சேர்ந்து அவளை கொன்று உடலை ரயிலில் இருந்து தள்ளி விட்டிருந்தனர். ஆனால் சாட்சிகள் இல்லாததால் வழக்கு மூடப்பட்டது. அர்ஜுன் சேகரித்த ஆதாரங்களால் அந்த 3 கைது செய்யப்பட்டனர். வழக்கு முடிந்த சில நாட்களுக்கு பிறகு அதே ரயிலில் மீண்டும் பயணம் செய்தான் அர்ஜுன். இந்த முறை அதே பெட்டியில் பலர் இருந்தனர். ரயில் புறப்பட்ட சில நிமிடங்களில் அவன் இருக்கையின் மீது ஒரு சிறிய காகிதம் கிடந்தது. அதில் ஒரே ஒரு வரி: நன்றி, இனி நான் நிம்மதியாக போகிறேன். அந்த காகிதம் அவன் கையில் இருந்தபடியே மெதுவாக சாம்பலாக மாறியது. அந்த நாளுக்கு பிறகு அந்த ரயிலில் யாரும் அந்த பெண்ணை பார்த்ததாக